சொந்த கட்சி மக்களை செத்துட்டு இருக்கும்போது 30 நாள் ஒப்பாரி வச்சு மக்கள் அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கி இருந்துச்சு நேற்று ஒரு பொதுக்குழுன்னு போட்டுட்டு நீங்கள் அதில் நீங்கள் வந்து நாங்கள் ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் துக்கமாக இருந்தால் 30 நாள் வெளில போக மாட்டோம், பேச மாட்டோம், அதனால் நாங்கள் வந்து துக்கத்தில் இருக்கின்றாங்க. இதில் எவ்வளோ நகைப்புக்குறியாக இருக்குது. இதே விஜயகாந்தாக இருந்தால் நிச்சயம் அன்னைய தேதிக்கு அந்த 40 பிணங்களும் எடுக்கிற இடத்துல அவர் இருந்திருப்பார். அது விஜயகாந்த். இவர் மாதிரி வந்து ஏசி அறையில் ரூமை போட்டு படுத்து கிடக்கிறதுக்குன்னா நீங்கள் மலையும் மடுவையும் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிடாதீங்க. இல்லை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் வந்து நம்ம மறைந்த சிவாஜி ஐயா மறைந்தார். அன்னைக்கு இறுதி ஊர்வலம் ஃபுல்லாக ஆளுங்க வந்தாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜயகாந்த் அவர்கள் அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அந்த ஆட்களை எல்லாம் சரி செய்து வரிசைப்படுத்தி அதை கொண்டு போய் கரெக்டாக அந்த அடக்கம் செய்யக்கூடிய இறுதி சடங்கு முடித்தார். விஜய் அவர்கள் இவர் வந்து விஜயகாந்த் அவர்களோட பாணியை பின்பற்ற மாதிரி விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜயகாந்த் ஐயா வந்த நேரங்கள் வேற, காலகட்டங்கள் வேற, சூழ்நிலை வேற, அவர்கள் செஞ்ச தொண்டு வேற, நற்பணி மன்றங்கள் வேற. ஆனால் இப்போ விஜய் வந்திருக்குது. ஏங்க நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. 2009 தொப்புள் கொடி உறவுகள்லாம் கொண்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க. உங்கள் கட்சி மாநாட்டில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. இறந்துட்டு நீங்கள் வினூர்தி நிலையத்துக்கு போகிறீங்க. வினூர்தி நிலையத்தை பத்திரிகையாளர்லாம் சந்தித்து கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அந்த வருத்தமாக இருக்குது, நான் அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன், ஒரு 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 ஆறுதலான செய்தி அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் ஐயா 30 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஐயா, கூட்ட நெரிசல்ல ஐயா பதில் சொல்லுங்க நம்ம கொஞ்சம் கூட ஒரு கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போகிறார். இப்படி வந்து மக்கள் அவங்க சொந்த கட்சி மக்களை செத்துட்டு இருக்கும்போது 30 நாள் ஒப்பாரி வச்சு மக்கள் அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கி இருந்துச்சு நேற்று ஒரு பொதுக்குழுன்னு போட்டுட்டு நீங்கள் அதில் நீங்கள் வந்து நாங்கள் ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் துக்கமாக இருந்தால் 30 நாள் வெளில போக மாட்டோம், பேச மாட்டோம், அதனால் நாங்கள் வந்து துக்கத்தில் இருக்கின்றாங்க. இதில் எவ்வளோ நகைப்புக்குறியாக இருக்குது. இதே விஜயகாந்தாக இருந்தால் நிச்சயம் அன்னைய தேதிக்கு அந்த 40 பிணங்களும் எடுக்கிற இடத்துல அவர் இருந்திருப்பார். அது விஜயகாந்த். இவர் மாதிரி வந்து ஏசி அறையில் ரூமை போட்டு படுத்து கிடக்கிறதுக்குன்னா நீங்கள் மலையும் மடுவையும் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிடாதீங்க. இது வாய்ப்பே இல்லை அவர் ஜெயிக்கிறதுக்கெலாம். இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் அவர்கள் வருகையினால சிறுபான்மையின வாக்கு வந்து டிஎம்கே கிட்ட வச்சு இப்போ விஜய்க்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களே பேட்டியில் சொல்லி. திருமாவளவன் வந்து அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்றதை மறந்துட்டார். அவர் ஒரு திமுகவுடைய ஒரு மாணவர் அணி, இந்த பாசறை அந்த பாசறை, அவர் ஒரு அணியாக இருந்துக்குன்னு திமுக கேள்வி கேட்டால் இவர் வந்து பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த தமிழர்களுக்கிடையே யுத்தத்தை ஏற்படுத்துறது தான் திராவிடம். திமுகவை கேள்வி கேட்டால் திமுக பதில் சொல்லாது, திருமா அண்ணன் தான் வந்து பதில் சொல்வார். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர் வந்து எங்கள் அண்ணன் திருமா அப்படின்னு தான் சொல்லுவார். விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், அவருடைய அதே பாணியில் விஜய் வருகிறாரு. அவர் எப்படி வந்து இப்போ வந்த முதல் தேர்தலில் இந்த எதிர்கட்சி அளவுக்கு வந்து விஜய் அவர்களும் வந்துடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் வந்து நம்ம மறைந்த சிவாஜி ஐயா மறைந்தார். அன்னைக்கு இறுதி ஊர்வலம் ஃபுல்லாக ஆளுங்க வந்தாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜயகாந்த் அவர்கள் அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அந்த ஆட்களை எல்லாம் சரி செய்து வரிசைப்படுத்தி அதை கொண்டு போய் கரெக்டாக அந்த அடக்கம் செய்யக்கூடிய இறுதி சடங்கு முடித்தார். அவர் தான் நடிகர் சங்க தலைவராக தான் இருந்தார் அப்போது. அந்த அளவுக்கு வந்து தொண்டர்களையும் மக்களையும் வந்து கட்டுப்படுத்தினார் விஜயகாந்த் அவர்கள். இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்கெல்லாம் இன்னும் அந்த அந்த சர்க்கார் பட ஷூட்டிங் நினைப்பிலே இருக்கிறார் அவர். இன்னும் அதை விட்டு வெளியே வர. இதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னால், எங்கள் அண்ணன் பேசும்போது சின்ன குழந்தை சீமான் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணன் ரிட்டன் மீ டூ அப்படின்னு சொல்ல. காரணம் என்னென்னா, எங்கள் அண்ணன் பேசும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து விசில் அடித்தாங்க குஞ்சுகள் இல்லை. எங்கள் அண்ணனுடைய கருத்தை உள்வாங்கி நாங்கள் கை தட்டுவோம். என்ன பேசினாலும் கத்துறதோ அந்த மாதிரி கூட்டமாக எங்களை உருவாக்கலை. ஒரு புரட்சிகரமான இயக்கமாக நாம் தமிழர் எங்கள் அண்ணன் வழி நடத்துகிறாரு, படை தளபதியாக.